ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஏஜென்ட் 0 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ரெண்டலில் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜானர் படம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர் முன்னாள் ரகசிய ஏஜென்ட்டாகவும் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை வருது. அவன் மேலே தாக்குதல் நடத்துறாங்க. அப்படி அவன் மேலே தாக்குதல் நடத்துனது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் தன்னோட பழைய வாழ்க்கையான ஏஜென்ட் 0 வாழ்க்கைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, இதுக்கு பின்னாடிலாம் இருக்கிறது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், படம் ஃபுல்லாவே ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜானருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. அதுவும் குறிப்பா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த லொகேஷன், மொராக்கோ லொகேஷனை ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அங்க இருக்க பைக் சேசிங் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷா மேக் பண்ணியிருக்காங்க. படத்தோட டியூரேஷனும் கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப பெருசா போர் அடிக்கல படம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். ஏன்னா இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்தாச்சு. அதனால பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிள் ஆகும். பல ஸ்பை த்ரில்லர் ஜானர் படங்கள்ல பார்த்த சீன்ஸா தான் இருக்கு. அதே மாதிரி படத்துல உள்ள எமோஷனல் டெப்த்தும் பெருசா இல்ல. அதே மாதிரி எந்த கேரக்டரும் நமக்கு பெருசா மிங்கிள் ஆகவே இல்லை. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் ஆகி இருக்கு. அதே மாதிரி படத்துல இருக்க வில்லனா இருக்கட்டும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்கட்டும், பெருசா இம்பாக்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5.5 கொடுக்கலாம். படத்துல பெருசா அடல் கண்டென்ட்லாம் இல்ல, ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான். ஸோ ஃபேமிலியோட பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.